இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேலூர் மாவட்டம் செயின்பாக்கம் ராகவேந்திரா கோவில் அருகே இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, என்ன நடந்ததுங்க? ஷாம், இந்த வேலூர் சேன்பாக்கம் இந்த ராகவேந்திரா கோவில் அருகே வாலிபர் ஒருவர் வெட்டு காயங்களுடன் படுகொலை செய்யப்பட்டு இருப்பதாக இந்த வேலூர் வடக்கு காவல்துறையினருக்கு முதற்கட்ட தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு சென்ற இந்த வேலூர் வடக்கு காவல்துறையினர் இந்த வாலிபரின் சடலத்தை மீட்டனர். அந்த காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில படுகொலை செய்யப்பட்ட நபர் அதாவது வேலூர் சத்துவாச்சாரி செங்கநத்தம் ரோடு இந்த மகாவீர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ பைனான்சியர் செந்தில்குமார் என தெரிய வந்திருக்கிறது. இவர் வேலூர் ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பைனான்ஸ் நடத்தி வந்ததாகவும் முதற்கட்டமாக தெரிகிறது. செந்தில்குமாரை அதாவது காலை 11 மணி அளவில் பட்ட பகலில் ஒரு கும்பல் ஓட படுகொலை செய்யப்பட்டிருப்பது இந்த போலீஸ் விசாரணையில முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த சமயத்தில் செந்தில்குமார் தனது ஸ்கூட்டி வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த கும்பலிலிருந்து தப்பிக்க முயற்சித்துள்ளார். ஆனால் அந்த கும்பல் அவரை அங்கேயே வெட்டி சாய்த்துள்ளது. இந்த கழுத்தில் பலமான வெட்டியதால் ரத்த வெள்ளத்தில் செந்தில்குமார் அங்கேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்துல மோப்பநாய் விசாரணை கொண்டு மோப்பநாய் சாரா அதே போன்று தடவியல் நிபுணர்களை கொண்டு இந்த கொலையாளிகளை வேலூர் வடக்கு காவல்துறையினர் தற்போது தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.